வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி என் பசங்க ஆசைப்பட்ட மாதிரி மதுரை ஸ்டைலில் பிரியாணி தான். அதுக்கு தேவையானது போய் சீரக சம்பா அரிசி 1 கிலோ, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நெய்யின்ட்டு என்னால் முடிஞ்சது சிம்பிளாக வாங்கிட்டு வந்தேன். அவங்க தேங்காய் எண்ணெய்லாம் சொன்னாங்க. நான் தேங்காய் எண்ணெய்லாம் வாங்கலை, இருக்கிற எண்ணெயிலே சமைச்சிக்கலான்ட்டு இதெல்லாம் வீட்டிலே இருந்தது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது அரைச்சிக்கணும்னு சொன்னாங்க. அவனுங்க மதுரையில் இந்த டூரில் சாப்பிட்டு வந்ததுலேருந்து அது மாதிரி செய்யுங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தானுங்க. சரி, நானும் சேனலில் யூடியூப்பில் போய் நிறையா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சேனலை பிடிச்சி அது மாதிரி அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செஞ்சேன். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, அவங்க தேங்காய் எண்ணெய், நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. நான் பட்டரும் சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நெய்யும் போட்டேன். அது மாதிரி அவங்க மட்டனை அப்படியே பச்சைக்கறியாகவே போட்டாங்க. நான் வேக வச்சு போட்டேன். சம்டைம் வேகலைன்னா பிரியாணி வீணாகிடுமேன்ற ஒரு பயம், ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இல்லையா, அதனால் அவங்க சொன்ன மாதிரியே எல்லாமே செஞ்சேன். ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்தது. இருந்தாலும் எப்போவுமே நான் செய்கிற மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். சரி, பசங்க ஆசைப்பட்டாங்களேன்ட்டு அது மாதிரி செஞ்சேன். பட்டரும் சன்ஃப்ளவரும் எண்ணெயும் போட்டு நல்லா காஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, அதுவும் நல்லா கிரேவி பதத்துக்கு வெந்த பிறகு நல்லா கிண்டி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். போட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்தாச்சு. என் பையன்தான் நான் செய்கிறேம்மா, நீங்கள் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் செஞ்சார். செய்ய ஆசையாக இருந்தது. இருந்தாலும் சரி, பசங்க ஒன்று சாப்பிட்டானுங்கன்னா அதை லைக் பண்ணி செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. நாங்களாம் சின்ன வயசில் யாரா செஞ்சு கொடுத்தா போதுன்ற அளவுக்கு உட்காந்துருப்போம். ஆனால் என் பசங்க அவங்களே ட்ரை பண்ணுறானுங்க. இது அந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை அரைச்ச மசாலா, வறுக்கலாம் கூடாது, அப்படியே பச்சையாக அரைச்சி போட சொன்னாங்க. அது மாதிரி தான் போட்டேன். தயிர் ஒரு பாக்கெட் போட்டுக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு ஆனால் பிரியாணி. ஆனால் என்ன ஒன்று வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த டேஸ்ட்டு நாங்கள் வெளியில் போனால் தான் சாப்பிடுவோமா, வீட்டில் வேறு மாதிரி நம்ம எப்பவுமே செய்கிற மாதிரி இருக்கும். லீவில் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க கேட்குறது செய்யலாமேன்ட்டு செஞ்சேன். டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் எதாவது வீடியோ பார்த்து மதுரை பிரியாணி எப்படி செய்யணுன்றது எதாவது கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ பார்த்தது அப்படியே தான் செஞ்சுருக்கேன். அவங்க 2 kg பண்ணாங்க, நான் 1 kg பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். நமக்கு எப்போவுமே பிரியாணினா 24 கேரட்டு பச்சரிசி தான். ஆனால் இது ஜீரக சம்பா அரிசி அவங்க சொன்னதுனால நான் போய் வாங்கிட்டு வந்தேன். இதனுடைய ரேட்டே 1 kg 220 rupees சொன்னாங்க. லாஸ்ட்டாக இவங்க லெமன் ஊற்ற சொன்னாங்க. நானும் அது மாதிரி ஊற்றினேன். எங்கே சொதப்பிடுமோன்னு பயந்துனே இருந்தேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இதனுடைய ஃபீல் எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒரே மாதிரி சாப்பிடாம ஒன்று சாப்பிட்டு பார்த்தா அந்த ருசியை பார்த்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அது ஒரு வித்தியாசமான நமக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்குதா. ஒரே டேஸ்ட்டாக சாப்பிடாம விதவிதமாக சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் இது. நமக்கு எப்போயா தோணும் போது இந்த ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்லான்ற மாதிரி தோணும் இல்லையா, அது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்று செய்கிற வரைக்கும் என் பசங்களுக்கு பசி தாங்கலை. மணி 3 ஆகிடுச்சு. ஒரு வழியாக உதிரியாக வந்துச்சு. இதுக்கு தான் லெமன் லாஸ்ட்டாக போட சொன்னாங்க போல் இருக்குது அவங்க. ஆனால் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க, லெமன் அரை வேக்காடில் அரிசி வெந்த பிறகு போட்டால் உதிரியாக வரும்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டு எப்போவுமே முதல் வழிகாடு என்ன தான் கொடுப்பாங்க சாப்பிட்டு பார்க்க சொல்லி, நான் அவசரமாக வாயில் வச்சோன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவேன். ஏன்டா நான் கொஞ்சம் சாப்பாடில் வீக்கு, அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேன் எதுவுமே நான்வெஜ்ஜு. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்ன பிறகு தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.